வைகாசி விசாகம் அன்னைக்கு யாரெல்லாம் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். குழந்தைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, ப்ரொமோஷன் ஒரு கம்பெனியில ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறமா கடன் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனையிலேருந்து என்னால் மீளவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறமா ஒரு சொந்தமாக வீடு ஒன்று கட்டணும்னு நினைக்கிறேன், அது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க. நீங்க பண்ற இந்த பாலாபிஷேகத்தினால முருகனோட மனம் குளிர்ந்து உங்களோட வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாரு. அதனால கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போகும்போது பால் வாங்கிட்டு போக மறக்காதீங்க.